பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. இந்த மாலை வேளையிலே கர்த்தர் இந்த கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபத்தில் தரித்திருப்போம். இந்த நாளிலே ஹவுஸ் ப்ரேயர் நடக்கிறதான ஒவ்வொரு வீடுகளும் நடந்து கொண்டிருக்கும். ஆகவே நினைவாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். உங்கள் வீடுகளிலே இருக்கிறது போல் நினைத்து கொண்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் வீட்டாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் இந்த வேளையிலே எங்களை தாழ்த்தி தர்றப்பா. அப்பா பிதாக்காக சோத்திரப்பா, இயேசு கிறிஸ்துக்காக சோத்திரப்பா, பரிசுத்த இதற்காக சோத்திரப்பா. தகப்பனே, இந்த நல்ல மாலை வேளைக்காக சோத்திரப்பா. இது வியாழக்கிழமை சமயத்தில்ப்பா ஹவுஸ் ப்ரேயர் நடக்குமப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு வீட்டிலும்ப்பா நடுவே அதே போல் தகப்பனே, இந்த நாளிலும் இந்த கூட்டத்துக்காக நன்றி துதிக்கிறப்பா. இந்த வார்த்தைகள் கர்த்தாவே இந்த குடும்பத்தில் சென்று அடையிட்டம் கர்த்தாவே சோத்திரப்பா. நாமத்தை மையப்படுத்தப்பா. நீ பெரிய காரிஷப்பா சோத்திரப்பா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்குமப்பா. நீ இந்த குடும்பங்களுக்காக எங்களுக்காக என்ன வார்த்தை செய்ய சித்தம், என்ன சொல்ல சித்தப்படுகிறதோ அதை சொல்லும்படி காட்சி பெறப்பா. நீ சொல்லும்படிக்காக காரியங்களை வாக்கி சேர்ந்ததுக்காக நன்றி துதிரப்பா. எங்களை தாழ்த்தி தரும் வெளிப்படுத்தும் நாமத்தொருத்தம் பெருக்காட்சியம் எல்லா துதிக்கான மகம சோத்திரம் இயேசு கிறிஸ்து சோத்திரம் சோத்திரம் சோத்திரப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். காண்போம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் நீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். உன் கண்ணீர் துடைக்கின்றார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டான், நம் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிட பலம் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிட பலம் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம்,
கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்திடும். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுக. சங்கீதத்தின் புஸ்தகம் 51 சங்கீதம் 17 வசனம். சங்கீதத்தின் புஸ்தகம் 51 சங்கீதம் 17 வசனம். The book of Psalms 51 verse 17. The book of Psalms 51 verse 17. சங்கீதத்தின் புஸ்தகம் 51 சங்கீதம் 17 வசனம். சங்கீதத்தின் புஸ்தகம் 51:17 வாசிக்க கேட்போம். வாசிப்போமே. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புனக்கனேயே. ஆமென். கண்களை மூடி ஜெபம். பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் இந்த வேளையிலே எங்களை தாழ்த்தி தர்றோமப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை மகிமைப்படுத்துங்கப்பா. இந்த வார்த்தையை எங்களுக்குள்ளே நிறைவேற்றுங்கப்பா. நீங்கள் கிரீச்சிங்க, எங்கள் இருதயத்தை தாழ்த்தி உங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்கள் பெரிய காரிச்சிங்க. எல்லா துதி கனம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் விண்ணப்பிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். உட்கார்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டது ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் என்று அழகாக தாவீது சங்கீதத்திலே பாடல் பாடிக்கிறார். ஒருவேளை இந்த வார்த்தையை பார்க்கும்போது தன்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவமாக இருக்கலாம். ஆனாலும் அதை காட்டும் பார்க்கும்போது இது மாதிரி உள்ள சம்பவங்கள் அநேக விதத்தில் வெறும் பாவம் மாத்திரம் இல்லை, உலக பிரகாரமாக வாழ்கின்ற வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகளே பார்க்கும்போது நொறுங்குண்டதும் புரோக்கன் ஸ்பிரிட், அது மாத்திரமல்ல நறுங்குண்டதுமான ஒரு ஆவி, சாரோ ஸ்பிரிட், துக்கம் உள்ளதான ஒரு ஆவி, இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் நம்ம உலகத்திலே வாழ்ந்து கொண்டுகிறோம். ஆனாலும் அநேக மொழிபெயர்ப்பிலே ஆங்கிலத்திலே பார்க்கும்போது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக. இங்கே கரண்ட் கட்டானது நிமித்தமாக கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தை கடந்து போவோமாக. சங்கீதத்தின் புஸ்தகம் 51 சங்கீதம் 17 வசனத்திலே தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாக சொல்கிறார். இந்த வார்த்தை குறித்து கவனித்து பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டு இந்த வசனத்தை பார்க்கும்போது தாவீதோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டால் அப்படி இருக்கும். நம்முடைய வாழ்க்கை கூட இந்த வார்த்தையை குறித்து சம்பந்தப்பட்டு பார்க்கும்போது இது இப்படி தான் காணப்படும். இப்படி பார்க்கும்போது எப்படி என்று சொன்னால் ஆங்கிலத்தில் ஒரு NET என்றதான ஒரு மொழிபெயர்ப்பில் ஒரு டிரான்ஸ்லேஷனில் இந்த வசனம் வாசிக்கிறேன். The sacrifices God desires are a humble spirit. Oh God, a humble and repentant heart you will not reject. ஆண்டவர் எதை விரும்புகிறார் என்று பார்க்கும்போது the sacrifices God desires are a humble spirit. ஆண்டவர் கேட்கிற பலி எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா ஒரு தாழ்மையுள்ள இருதயத்தோடு செய்கிறதான ஒரு பலிகள். இரண்டாவது பார்க்கும்போது ஒரு தாழ்மை மாத்திரமல்ல, மனம் திரும்பின ரிப்பன்டன்ட் ஹார்ட், மனம் திரும்பின ஒரு இருதயத்தையும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார். பார்க்கும்போது தாழ்மையுள்ள இருதயத்தையும் மனம் திரும்பின இருதயத்தையும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், புறக்கணித்து தள்ளவே மாட்டார், ரிஜெக்ட் பண்ண மாட்டார், தள்ளிவிடவே மாட்டார். ரொம்ப அழகாக நேர்த்தியாக சொல்லப்பட்ட இந்த மொழிபெயர்ப்புக்காக இந்த தேவாதி தேவனை சொத்துகை. எப்படி என்று பார்க்கும்போது புரோக்கன் ஸ்பிரிட், புரோக்கன் ஹார்ட், நம்முடைய ஆவியையும் உடைக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது. நம்முடைய இருதயம் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சுக்குநூறாக போய்விட்டது. அது மாத்திரமல்ல, பர்ஸ்ட் ஆயிடுச்சு. சில விளக்கங்கள் பார்க்கும்போது என் இருதயம் வந்து பர்ஸ்ட் ஆயிடுச்சு, வெடிச்சிச்சு, இருதயமே வெடிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை சூழ்நிலைகள். அது மாத்திரமல்ல, என் ஹார்ட்டெல்லாம் துண்டு துண்டாயிடுச்சு, அப்படியே உடைக்கப்பட்டு தூள் தூளாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சிலர் எப்படி சொல்லுவாங்கன்னா, என்னுடைய ஹார்ட் ரொம்ப அமைதலாயிடுச்சு, நான் என்னால் எதுவுமே செய்ய முடியாது, என்னால் மேற்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லுவாங்க.
அது மாத்திரம் இல்லை, வேறு என்னென்னு பார்க்கும்போது பை மிஸ்டேக், என்னுடைய மிஸ்டேக்ஸ்னால் தான் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு வேறொரு இருதயம் இப்படியாக சொல்லப்படுது. அது மாத்திரம் இன்னொரு இருதயம் சொல்றது, என் ஹார்ட் ரொம்ப கொலாப்ஸ் ஆயிடுச்சு, அப்படி குழம்பி போயிட்டுது. அது மாத்திரம் எல்லாம் சரித்து போயிட்டது. அது மாத்திரம் இல்லை, எப்படின்னா நான் வந்து மென்டலி ஃபிசிக்கலியாகவும் மென்டலியாகவும் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன், என் லைஃப் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு அப்படி சொல்லுகிறதான ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம இங்கே பார்க்குறோம். பிரியமானவர்களே, இது இயல்பானது, எல்லாரும் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறும், இது இயல்பு. ஆகவே நமக்கு தான் நம்ம என்ன நினைப்போம்னா, நமக்கு தான் பிரச்சனை வந்துடுச்சு, என்னுடைய பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனை, மற்றவர்களுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையவே கிடையாது, அவங்கள பாட்டிலும் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன், அப்படி தான் நம்ம ரொம்ப யோசிப்போம். எனக்கு தான் ரொம்ப கவலை, எனக்கு தான் ரொம்ப ப்ராப்ளம்னு நம்ம யோசிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் இதே மாதிரி வேதத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, வேதத்தில் இல்லாத நம்முடையவர்கள் நம்ம இடத்துல உள்ளவங்க கூட உலகத்தில் நிறைய பேர் நம்ம பார்க்க முடியும், உலகத்தில் பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லை, எடுத்து வாசிங்க 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே வாசிக்கும்போது, 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே அங்கே பார்க்கும்போது, 1 Samuel chapter 17 verse 11, 1 Samuel chapter 17 verse 11, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும்போது, சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தருடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். பாருங்க, சவுல் ராஜா. அது மாத்திரமல்ல, அநேக சோல்ஜர்ஸ் அங்கே இருக்கிறாங்க. அநேக சோல்ஜர்ஸ் அங்கே இருக்கும்போது அவர்கள் கூட என்ன செய்தார்கள் என்று பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க கூட கலங்கிட்டாங்க. ஏன்னா இது பெலிஸ்தனுடைய அதாவது கோலியாத்துடைய வார்த்தைகளை கேட்டு மிகவும் சோர்ந்து போயிட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில் கூட பார்க்கும்போது எதிராளியாக இருக்கிறவன், ஒரு பெரிய ஜைட்டாண்டிக் ஃபிகராக இருக்கிறவன், ஒரு அரக்கனை போல இருக்கிறவன், அது மாத்திரம் ராட்சசனை போல இருக்கிறவன், நம்மளை காட்டிலும் பெருசாக நம்ம பார்க்குறோம், நம்ம காட்டிலும் பெருசாக பார்ப்போம். ஆனால் நம்ம எப்படி பார்ப்போம்னா சின்னதாக பார்ப்போம். இஸ்ரவேல் மக்களை என்ன பண்ணாங்க, கோத்திரங்களை பிரித்து சில லீடர்ஸ் என்ன பண்ணாரு, மோசே அனுப்பினார். அனுப்பும்போது கானான் தேசம் எப்படிப்பட்டது இப்போ பார்த்துட்டு சொன்னார். அப்போ என்ன சொன்னாங்க, இஸ்ரேல் மக்கள் வந்து 2 பேர் யோசுவாவும் காலேபும் பார்க்கும்போது எளிதாக ஜெயித்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள். பலமுள்ள வார்த்தை சொன்னாங்க. கர்த்தர் நம்மோடு இருந்தால், அவள் நிழல், அவள் காத்து நிழல் அவள் விட்டு விலகி போயிட்டு, கர்த்தர் நம்மோடு இருந்தால் அது எளிதாக ஜெயித்து கொள்ளலாம், எளிதாக ஜெயிக்கலாம் சொன்னாங்க. மற்ற 10 பேர் என்ன சொன்னாங்க, அவள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், வெட்டுக்கிளிகள் அழிக்கப்படும். யோசிச்சு பாருங்க, நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், நாங்கள் அவங்க பார்வைக்கு அற்பமாக இருந்தாங்க, நெடிய ஆட்களாக இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, அவங்க உள்ள கனிகள் வந்து செழிப்பாக இருந்தது, வளமாக இருந்தது. ஒரு திராட்சை கொலையை வந்து 2 பேர் ஷோல்டரில் வச்சு என்ன பண்ணாங்க, தூக்கிட்டு வந்தாங்க. அவ்வளோ வெயிட்டு, அவ்வளோ ஹைட்டு, அவ்வளோ வளம் நிறைந்ததான ஒரு கனி இது அடையாளமாக இருந்தது. ஆனால் யோசிச்சு பாருங்க, ஆனால் 10 பேரோட வார்த்தை வந்து மெஜாரிட்டி, ஆனால் மைனாரிட்டி பார்க்கும்போது 2 பேர் தான். யோசிச்சு பாருங்க, மக்கள் எதார்த்தமாக கேட்பாங்க. 10 பேரோட வார்த்தைகள் வந்து நிறைய பேர் சொல்றாங்க, இவங்க 2 பேர் வித்தியாசமாக சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, அங்கே தேவனுக்கு இஷ்டமில்லாத ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஏன்னா மற்றவங்களாரும் 10 பேர் பார்த்த பார்வை வந்து தங்களை வெட்டுக்கிளிகளாக பார்த்தாங்க. ஆனால் மற்ற 2 பேர் யோசுவாவும் காலேபும் பார்க்கும்போது தங்களை பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகளாக பார்த்தாங்க. கர்த்தர் நம்மோடு இருந்தால் அது எளிதாக ஜெயித்து கொள்ளலாம். படிக்கிற பிள்ளைகளே, நீங்கள் கூட பார்க்கும்போது கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே சில பிள்ளைகளை எளிதாக ஜெயித்து கொள்ளலாம் அப்படிங்க, சில பிள்ளைகள் கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே அப்செட் ஆகிடுவாங்க. இன்டர்வியூக்கு போகிறோம், வாலிப பிள்ளைகள் பார்க்கும்போது இன்டர்வியூக்கு போகிறாங்க, வேலைக்கு போகும்போது இன்டர்வியூக்கு போகிறாங்க. அது போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆள் தோற்றத்தை சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது, அல்லது யாரோ மற்றவங்க என்ன இன்டர்வியூ கொஸ்டின் கேட்டாங்க, இவங்க என்ன பண்ண, அவங்ககிட்ட உங்ககிட்ட என்னெல்லாம் கேட்டாங்க, இவங்ககிட்ட என்னென்ன கேட்டாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிப்போவாங்க. கிடையவே கிடையாது. உங்களுக்கு வேறு கேள்வி தான் இருக்கும், உங்களுக்கு வேற கேள்வி இருக்கும். ஆனால் என்ன பண்ணோம், எங்கே பண்ணோம், எளிதாக ஜெயித்து கொள்ளலாம். குதிரை யுத்தம் நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். உங்களுக்குரிய ஜெயம் உங்களுக்கு ஆண்டவர் உண்டாக்கின ஆண்டவரால் உங்களுக்கு பெரிய ஜெயத்தை வைத்துக்கிறார். ஆனால் நம்ம ஆயத்தமாகும், உங்களை ப்ரிப்பேர் பண்ணுங்க, உங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஆனால் உங்கள் ஆயத்தம் ஒரு காலம் வீணாய் போகாது. ஆகவே இந்த இடத்துல பார்க்கும்போது சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும், எல்லா மக்களும் பெலிஸ்தருடைய வார்த்தை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். யோசிச்சு பாருங்க, காரணம் என்ன தெரியுமாங்க? காரணம் என்னன்னு பார்க்கும்போது அவங்க எல்லாம் மனுஷிக பிரகாரமாகவே பார்த்தாங்க, மாம்ச பிரகாரமாக பார்த்தாங்க. அது மாத்திரம் தங்கள் பலத்தையும் தங்கள் பராக்கிரமத்தையும் பார்த்தாங்க, கோலியாத்துடைய பலத்தையும் பராக்கிரமத்தையும் பார்த்தாங்க, தங்களுக்கு உண்டான சோல்ஜர்ஸோட பலத்தை பார்த்தாங்க.
அவங்களுடைய சோல்ஜர்ஸுடைய பலத்தை பார்த்தாங்க. அது மாதிரி தங்களுடைய வெப்பன்ஸ் எல்லாம் பார்த்தாங்க, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்க, சர்வாயுத வர்க்கங்கள்லாம் பார்த்தாங்க. அவருடைய சர்வாயுத வர்க்கங்களே பெருசாக இருந்துச்சு. எப்போதுமே பார்க்கும்போது நம்ம எப்படி மேன்மை பாராட்டணும், எதிராளியை தான், விரோதியை தான் ரொம்ப அதிகமாக மேன்மை பாராட்டுவோம். உதாரணமாக சாத்தான் என்னை பொறித்து எடுத்து விட்டான். அவன் அவன் பொறிச்சது ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க, இவங்களுக்கு பொறிச்சது ரொம்ப நல்லா இருக்கும். ஆகவே என்ன வேக வச்சுட்டான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சாத்தான் பொறிக்க வச்சுட்டாப்பா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் சாத்தானை மிகைப்படுத்தி சொல்லுவாங்க. பிரியமலை எதிராளியை பெருசாக நினைக்க வேண்டாம். ஆனால் ஒருத்தர் சொல்றாரு, அவர்களோடு பார்க்கலாம் நம்மோடு அதிகம். யோசிச்சு பாருங்க, அவனோடு இருக்குது மாம்ச பயம், நம்மோடு இருக்குது நம்முடைய தேவனை கத்தட்டாமே சொல்லி இப்படிதான் தெய்வீகத்துக்குள்ளே தன்னை தேர்ச்சி கொள்வது உண்டு. தாவீதுடைய வாழ்க்கையிலே கூட இருந்த மக்கள் என்ன பண்ணாங்க, கல்லறையை பார்த்தாங்க, எல்லாரும் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. போகும்போது தாவீதோட கூட இருந்த மக்களும் அவனை கல்லறையை பார்த்தாங்க. என்ன பண்ண, தாவீது அழுகிறதுக்கு இல்லாமல் போக மட்டும் அவன் மிகவும் அழுதானான். அழுதுட்டே இருக்க வேண்டாம், தன்னை தேர்ச்சி கொண்டான், கர்த்தருக்குள்ள தன்னை பலப்படுத்தி கொண்டு தேவ சமூகத்தில் போயிட்டு தேவனை விசாரித்தான். இவன் தான் பலம் உள்ளவன். உங்க வாழ்க்கையிலே பிரியமானே வெறும் நொறுங்கி போயிட்டோம், நறுங்கி போயிட்டோம், உடஞ்சி போயிட்டோம், நம்ம துண்டு ஆயிட்டோம், பீஸ் ஆயிட்டோம், இனி உருவாக்கப்பட மாட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிற, நமக்கு பாதிப்புகள் உண்டுதான், பிரச்சனைகள் உண்டுதான் இல்லைன்னு சொல்ல. தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டு அவர் சொல்ற காரியமாக கர்த்தர் சமூகத்தில் போயிட்டு கர்த்தரை ஏபோத்தை தரித்து கொண்டு கர்த்தரை விசாரித்த. ஆண்டவர் நீங்க என்ன சொல்லுங்க, சூழ்நிலை என்ன சொல்றதுங்க அவசியம் இல்லை, நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, நான் பிடித்துக்கொள்ள போகட்டுமா போன்றார். சகலத்தை பிடித்துக்கொள்ளனா பிடித்துக்கொள்வாய், திருப்பிக் கொள்வாய் சொன்னாரு கர்த்தர். அவர் சொன்ன வார்த்தை எதுவுமே மாறல. அந்த வார்த்தை தாவீது வாழ்க்கையிலே கர்த்தர் நிறைவேற்றார். இது ஒரு மாத்திரம் இல்ல, பிராக்டிகல் லைஃப்ல போகும்போது என்ன பண்ணாங்க தெரியுமா, 200 பேர் நின்றுட்டாங்க, 400 பேர் கூட போறாங்க. பிரச்சனைகள்லாம் ஒரு பிரச்சனையோட ஒன்ற முடியாது. 200 பேர் விடாய்த்து போயிட்டாங்க, ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க, நாங்கள் வரல எங்களால் முடியல என்று சோர்ந்துட்டாங்க. ஆனால் 400 பேர் கூட பண்ணாங்க. கூட போயிட்டு என்ன பண்ணாங்க, ஜெயத்தை பெற்றுக்கொண்டு வரும்போது அந்த அவங்க எதெல்லாம் இழந்துட்டாங்களோ இழந்ததெல்லாம் திருப்பி கொண்டு வரும்போது சொன்னாங்க, அந்த 200 பேருக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டாம், அவங்க மனைவி பிள்ளைங்களை மட்டும் எடுத்துட்டு போட்டோம், ஆனால் கொள்ளை பொருளை எதுவுமே கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தாவீது சொல்றாரு, பார்க்கும்போது கர்த்தர் தான் இந்த ஜெயத்தை கொடுத்தாரு. கர்த்தருடைய ஆன்சர், கர்த்தருடைய வார்த்தை, மகிமை கர்த்தருக்கு தான். இதோ நம்ம ஜெயிச்சிட்டோன்னு கிடையாது. இந்த ஜெயம் எப்படியாவது வந்ததுமா, ஜெயமோ கர்த்தரால் வரும், கர்த்தரால் வந்தது. இது என்ன செய்றாங்க, நம்ம அப்படிப்பட்ட எண்ணம் நமக்குள்ள வேண்டாம், நம்ம ஷேர் பண்ணி கொடுப்போம், பகிர்ந்து கொடுப்போம் பிரியமானே என்று அந்த இடத்துல அந்த சோதனையில கூட தாவீது மேற்கொண்டதை பார்க்கிறோம். எதுக்காக பார்க்கும்போது கலங்கி போயிட்டு இருந்தாலும் தாவீது நெக்ஸ்ட் ஸ்டெப் விடுதலை கிடையாது, ஜெயம் கிடையாது. வாழ்க்கையில கலங்காதபடிக்கு, திகைச்சு போடாதபடிக்கு, குழம்பி போகாதபடிக்கு கர்த்தரை காப்பாற்று வல்லவரா உங்களை தாழ்த்துங்க. அன்றே எங்களால் நல்ல கத்த உமால் எல்லாம் ஆகப்பா, உமக்கு ஒப்பு கொடுக்குற கத்தவே, கத்த சமுத்திரம் உங்களை சரண்டர் பண்ணுங்க. ஆண்டு உங்க வாழ்க்கையில கத்த பெரிய கத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். பிற்பாடு பாகம் 32ஆம் வசனத்தையும் 37ஆம் வசனம் வாசிங்க. 32வது வசனத்தையும் 37வது வசனத்தையும் வாசிக்கும் போது 1 சாமுவேல் chapter 17 verse 32 and 37. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 32 37ஆம் வசனம். 32ஆம் வசனம் வாசிக்கும்போது தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவருடைய இதயம் கலங்க வேண்டியதில்லை. தாவீது சொல்றாரு, எப்பா சவுல் ராஜாவே, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இதயம் கலங்க வேண்டாம். எல்லாரும் கலங்கி போயிட்டீங்க, ஆனா தாவீது ஒருத்தம் கலங்கல. ஆனா தாவீது எப்படி மேற்கொள்கிறார் என்று பார்க்கும்போது கலங்க வேண்டாம், யார் இதயம் கலங்க வேண்டியதே இல்லை. யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல செய்தி, இன்னொரு விதத்தில் சொல்லக்கூடாமா, ஒரு நல்ல செய்தி, குட் நியூஸ், ஒரு நல்ல குட் நியூஸ் எங்க சொல்றாரு, பலப்படுத்துகிற வார்த்தை, திடப்படுத்துகிற வார்த்தை, உற்சாகமூட்டுகிற வார்த்தை, கட்டுகிற வார்த்தை, பிரியமானதை எழுப்புகிற வார்த்தை, எழுப்புதலான வார்த்தை சொல்றாரு. ஒருவருடைய கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அந்த பெலிஸ்தன் தூரம், இந்த பெலிஸ்தன் இங்க இருக்கிறான, இங்க இருந்து நம்ம பயப்படுத்தி கொண்டுகிறானே, கலங்கடித்து கொண்டுகிறானே, எல்லாரும் கலங்கி கொண்டு இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். இந்த பெலிஸ்தன் என்ற வார்த்தை மிகவும் அதை ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, மிக மிக முக்கியமானது. விரோதிகள் எங்க இருக்கிறான் பார்க்கும்போது சமீபமாக இருக்கிறான், பகைக்கிறவன் எங்க இருக்கிறான், தூரம் இல்லை, வெகு தூரத்தில் இல்லை, உங்கள் அருகில் தான் இருக்கிறான். ஆகவே சொல்றாரு, இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன்.
தன்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் அவர் தாவீது சொல்லவே இல்லை. இப்போதான் தன்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாரு. அந்த சொல்றதுக்கு முன்பாக இதெல்லாம் வாசிக்க வேண்டாம். சவுல் சொல்றாரு, எப்பா நீ இளைஞனுப்பா, நீ ஒரு யூத்மா நீ. ஆனா அவன் சிறு வயது முதல் கூட யுத்த வீரன், அவனை பற்றி நல்லாவே தெரியும். அவன் மிக பராக்கிரமசாலியாக இருக்கிறான். இப்படிதான் சத்ருவை ரொம்ப மேன்மையை பாராட்டி உங்களை ரொம்ப தாழ்த்தி கொண்ட நிமித்தமா தான் இது தேவையற்ற ஒரு தாழ்மை, அவசியமில்லாத தாழ்மை, ஜெயமில்லாத தாழ்மை, மகிமையில்லாத ஒரு தாழ்மை. இந்த தாழ்மை, மகிமையில்லாத தாழ்மை இருக்கிறனால தான் அவங்க வாழ்க்கையில மகிமை பார்க்க முடியல. ஆனா தாவீது பார்க்கும்போது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டுக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அவன் சொல்றான், கர்த்தர் மேல தன் பெற்ற அபிஷேகத்தின் மேல நம்பிக்கை வச்சான். என்னோடு கூட வருகிற ஒரு ஆண்டவர், என்னோடு கூட இருக்கிற ஒரு ஆண்டவர், எனக்கு நிரப்பின ஒரு ஆண்டவர், என் அபிஷேகத்த ஒரு ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. மற்றவங்க எல்லாம் என் கூட கர்த்தர் இருக்கிறார் ஒரு எண்ணமே இல்லாம போயிட்டாங்க. பிரியமானே, அடுத்ததாக அவன் சொல்ற நிறைய காரியம் உங்களுக்கு தெரியும். 37 வசனம் 37 பார்க்கும்போது 37 வசனத்தை வாசிங்களே, வாசிக்க கேட்போம். வாசிப்பே. பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும், இவன் சாட்சி சொல்றாரு, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடே கூட இருப்பாராக என்ற ஒரு blessing words. இதான், இது போதும். கர்த்தர் உன்னோட கூட இருப்பாராக, இது blessing words, இது போதும். பிரியமானவர்களே, இது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நாங்கள் பைபிள் காலேஜில் இருக்கும்போது எங்கள் ஹென்ரி ஜோசப் ஐயா, அவங்க பிரின்சிபால் ஐயா, அந்த ஐயா சொன்ன ஒரு காரியம் பார்க்கும்போது, ஒரு ஊழியக்காரர் என்ன பண்ணாரா, நான் ஆண்டரே ஆண்டர் என்ன ஐயா என்ன ஆண்டர் அந்தமானுக்கு போக சொல்கிறார் ஐயா, அந்தமானுக்கு போக சொல்கிறாரு. இது பார்க்கும்போது அந்த காலத்தில் ஃப்ளைட் கிடையாது. அந்த காலத்தில் ஒன்லி ஷிப் மட்டும், கப்பல் மட்டும் போய் கொண்டுக்குதான். அந்த நாட்களில் பார்க்கும்போது நான் போக சொல்கிறாரியா, தம்பி நீ போயிட்டு என்ன பண்ணப்பா, ஒரு மாதம் போய் ஜோம் பண்ணிட்டு வாப்பா அப்படி சொன்னாராம். ஜோம் பண்ணிட்டு வர சொன்ன பிற்பாடு அவர் என்ன பண்ணாரா, போயிட்டு ஒரு மாதம் கழிச்சு இப்போ என்னப்பா சொல்கிறாரு கேட்டாரா, ஐயா கர்த்தர் அந்தமானுக்கு போக சொல்கிறாரியா அப்படி சொன்னாராம். என்னப்பா தம்பி, போயிட்டு இன்னொரு மாதம் போய் ஜோம் பண்ணிட்டு வா. அந்தமான் அந்த காலத்தில் மிக கொடூரமான சூழ்நிலை, நல்ல நிலையில அங்கே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில பார்க்கும்போது இவர் என்ன பண்ணாரா, அந்த இடத்துல போயிட்டு இன்னொரு போய் ஊழியம் செய்ய சொன்ன ஆண்டவர் உணர்த்துறாரு. சொல்லும்போது இவரால் தாங்கிக் கொள்ள முடியல, போய் இன்னொரு மாதம் போய் ஜோம் பண்ணிட்டு வா பண்ணாராம். கரெக்டாக இன்னொரு மாதம் 2 மாதம் முழுதுமாக ஜோம் பண்ணிட்டு அடுத்தது வராரு. வரும்போது என்னப்பா கர்த்தர் சொல்கிறாரு கேட்டோடனே, ஐயா அந்தமானு தயம் போக சொல்கிறாரு. என்னது தம்பி, நல்ல யோசியா, கர்த்தர் தான் சொன்னாரா அப்படின்னு கேட்டாங்க. ஐயா கர்த்தர் தான் சொன்னாரியா, வேறு வழியே இல்லையா, நாங்கள் தான் போகிறேயா அப்படி சொல்கிறாராம். சரி அப்படியா சொல்லி என்ன பண்ணாராம், ஷிப்புக்குரிய காசு எதாவது வச்சிருக்கியா, ஒன்றும் இல்லை, அந்த கப்பல் போக்குக்குரிய வரத்துக்குரிய டிக்கெட் இல்லை, அந்த போகிறதுக்கு ஒரு டிக்கெட்டு மட்டும் அவர் எடுத்து கையை கொடுத்துட்டு என்ன பண்ணாராக்கா, கப்பல் ஏற்றி அனுப்பிச்சிட்டு சொன்னாராம் ஒரு வார்த்தை, இந்த ஐயாவுக்கு எங்கள் பிரின்சிபாலுக்கு அவர் அனுப்புறதுக்கு 1% கூட, ஒரு புள்ளி கூட விருப்பமே இல்லையா. ஐயோ இது போயிட்டானா திரும்பி வருவானா, வரமாட்டானே, வாலிப பிரயத்தனம் யோசிக்கிறாப்பில்லே அப்படி சொல்லிட்டு யோசிச்சு என்ன பண்ணாரா, அந்த வாலிபனை அனுப்பிச்சிட்டாராம். அனுப்பும்போது கர்த்தரோடு இருப்பாராக, இந்த வார்த்தை தான் ஞாபகத்து வரும், கர்த்தரோடு இருப்பாராக. பிற்பாடு அந்த வாலிபன் என்ன செய்தாரா, இந்த கப்பல் ஏறி அந்த இடத்துல அவர் கடந்து போகும்போது என்ன நடந்தது தெரியுமாங்க, போயிட்டு இருக்கும்போது எல்லாரையும் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஆட்கள் இருந்தாங்களாம். ஆனால் இவரை ரிசீவ் பண்ணுறதுக்கு யாருமே ஆட்கள் இல்லையா. ஏன்னா யார் முன்ன பின்ன தெரியாதுல்ல, யாருமே இல்லாமல் இவர் போகிறாரு, கர்த்தரை நம்பி தானே போகிறாரு. பிற்பாடு பார்க்கும்போது என்னடா இது இப்படிப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு, பார்க்கும்போது எல்லாருக்கும் கூப்பிட்டு போகிறதுக்கு ஆளுக்குறாங்க, பேக் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆளுக்குறாங்க, நமக்கு எந்த ஆளுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சோர்ந்து போகலையா. இவர் என்ன பண்ணாரா, எனக்கு ஆள் இருந்தாலும் பரவாயில்ல இல்லாலும் பரவாயில்ல, கர்த்தர் போக சொன்னார். ஆகவே நான் அந்தமான்ல கால் வச்சிட்டேன், சோத்திரம் பிரைஸ் தி லார்ட் அப்படி சொன்னாராம். ரொம்ப சந்தோஷம், என் ஆர்டர் சொன்ன எடுத்து நான் வந்து சொன்னேன் பிரைஸ் தி லார்ட் சொன்னாராம். திடீர்னு அங்கே யாரோ ஒருத்தர் பார்த்து இன்னும் நம்மால் மாதிரிக்குது பிரைஸ் லார்ட் சொல்லுங்க, பிரைஸ் லார்ட் கேஸ் தனியாகுதுல்ல. ஆகவே என்ன பண்ணலாம், நம்மால் யார்ப்பா அவரா பிரைஸ் லார்ட் சொன்னாராம். 2 பேரை பார்த்து ஒருத்தரை பார்த்து பிரைஸ் லார்ட் சொன்னாரா. நீங்க என்னன்னாக்கா கர்த்தர் என்ன இந்த அந்தமானுக்கு போக சொன்னாரு. ஆகவே எங்க ஐயா கிட்ட சொன்னேன், 1 மாதம் ஜோம் பண்ண சொன்னாங்க, நான் ஜோம் பண்ணிட்டு வந்தேன். பிற்பாடு 2வது மாதமும் ஜோம் பண்ண சொன்னாங்க, 2வது மாதமும் ஜோம் பண்ணேன். ஆனால் அப்பவும் கர்த்தர் அந்தமான் தான் போக சொன்னாரு. அந்த சாட்சி கேட்டாராம், மெய்யாகவே கர்த்தர் உங்களுக்கு வர சொல்கிறாரு, நீங்கள் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு பிற்பாடு பிரியமானே அந்த பிரைஸ் லார்ட் வார்த்தை என்ன ஆயிடுச்சுமா, கர்த்தர் கூடகிறாரு.
அவரோடு கற்றுக்கிட்டாரு. அங்கே போனார். அந்த இடத்துல என்ன பண்ணாங்க, ஆர்ஃபனேஜ் ஊழியத்தை ஆரம்பித்தாங்க. அங்கே வந்து வாலிபர் ஊழியம் ஆரம்பித்தாங்க, சிறுவர் ஊழியத்தை ஆரம்பித்தாங்க, சபை ஊழியம் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கே அந்த இடத்துல ஒரு சபை அங்கே நிறுவப்பட்டிருக்குது. பிரியமானே, எதுக்காக காரியம் சொல்கிறேன்னு சொன்னாக்கா, நம்முடைய வாழ்க்கையிலே வந்து கர்த்தர் நமக்கு உங்களுக்காக ஒரு புதிய திட்டத்தை கர்த்தர் வைத்துக்கிறாரு. அந்த திட்டம் யாருக்குமே புரியாது. உங்களுக்காக அவர் நோக்கம் வச்சுக்கிறாரு. அந்த நோக்கம் யாருக்குமே விளங்காது, யாருக்கும் புரியாது. அது எப்படிப்பட்ட ஆளுக்கும் புரியவே புரியாது. ஆனால் உங்களுக்கு தான் அது புரியும். உங்களை கொண்டு தான் கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக. யோசிச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் அங்கே போகிறதுக்காக எவ்வளோ அந்த ஊழியக்காரர் அங்கே போகிறதுக்காக எவ்வளோ ப்ரேயர் பண்ணியிருப்பார், எவ்வளோ நொறுக்கப்பட்டிருப்பார், எவ்வளோ ஜெபம் பண்ணியிருப்பார். ஆண்டவரே எனக்கு போகிறதுக்கு இடமே தெரியாது, முன்ன பின்ன எந்த விதமான நாலேஜே இல்லை, ஆனால் கர்த்தர் மட்டும் போக சொன்னார். யோசிச்சு பாருங்க, யோசேப்பை கர்த்தர் கொண்டு போனாரு. மாறி மாறி விட்டு போட்டாங்களே. அந்த இடத்துல யோசேப்பு லாங்குவேஜ் பார்த்தாரா, அறிமுகமானவங்களை பார்த்தாரா, தெரிந்தவங்களை பார்த்தாரா, யாரை பார்த்தாரு யோசேப்பு? யாருமே பார்க்கல. ஆண்டவரே எனக்கு வேற வழியே இல்லைப்பா, அப்பாவும் இல்லை, அம்மாவும் இல்லை, கூட பிறந்த சகோதரர்கள் இப்படி ஆயிட்டாங்க, ஆனால் என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியல. ஆனால் காற்றானது இஷ்டத்துக்கு அடிச்சுட்டு போகிறது போல அவரும் போயிட்டாரு. கர்த்தர் கூட இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு கர்த்தர் கிரேசித்தார். பேசலாம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. உங்க நொறுக்கப்பட்ட இதயம், யோசேப்பு அந்த நிலைமையில நொறுக்கப்பட்ட இதயம், நறுமுண்ட இதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். உங்களை பாதிக்கப்பட்ட இதயத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. உடைக்கப்பட்ட இதயத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. நொறுக்கப்பட்ட இதயத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. துக்கமான இதயத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. யோசிச்சு பாருங்க, உங்க இதயத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. மனுஷன் முகத்தை பார்ப்பான், மனுஷன் அவுட்வேர்டை பார்ப்பான், ஆனால் இன்வேர்டை மனுஷனால் பார்க்க முடியாது. கர்த்தர் தான் உங்கள் இன்வேர்டை பார்க்க முடியாது. கர்த்தர் அவுட்வேர்டை பார்க்கறது பார்த்து ஜட்ஜ் பண்ணுறது அல்ல, கர்த்தர் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த மீண்டுமாக 37வது வசனத்தை வாசிக்கும்போது, 37வது வசனத்தை மீண்டுமாக வாசிக்கும்போது அங்கே சிறந்த ஒரு சாட்சியாக சொல்ல ஒரு வார்த்தையை மீண்டும் வாசிங்களேன். 37வது வசனம் வாசிங்களேன். பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும், பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் தப்புவிப்பார். இதாங்க விசுவாச வார்த்தை. கர்த்தர் தப்புவிப்பார். கர்த்தர் பேர்ல உள்ள விசுவாசம், தேவன் பேர்ல வைக்கும் விசுவாசம். டாக்டரின்ல ஒரு நம்பர் 1 தேவன் பேர்ல வைக்கிற விசுவாசம். அது மாத்திர கர்த்தர் தப்புவிப்பார். அப்போது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், இருப்பாராக என்றார். இதாங்க பிளஸிங் வேர்ட். கர்த்தர் கூட இருப்பாரு. தாவீது கோலியாத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு, ஜெயிக்கிறதுக்காக உண்டான ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தாரு. அவன் நிமித்தம் ஒருவனுடைய இதயம் கலங்க வேண்டாம். தாவீதின் வாயிலும் புறப்பட்டு வந்த ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் காணப்படுத்துறாரு. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கலாம், அல்லது கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிகளாக இருக்கலாம், நீங்க யார் வேணாலும் இருந்துட்டு போங்க, ஆனால் அவங்க வாயிலிருந்து புறப்படுற அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை அபிஷேகமான காரியத்தை வாய்க்கச்சேம். அபிஷேகத்தினால் காரியம் வாய்க்கும், ஆவியினால காரியம் ஆகும். ஆவியானவர் உங்களை கொண்டு செய்கிற காரியங்கள், பேசுகிற காரியங்களை கர்த்தர் சித்திக்க செய்வார். கர்த்தர் ப்ராஸ்பராக கர்த்தர் மாற்றுவார். வெற்றியாக கர்த்தர் முடிக்க வல்லவராக இருக்கிறார். கலங்கின இருதயத்தை கர்த்தர் கலங்காதபடி கர்த்தர் காப்பாற்றார். கலங்கி போன இதயம், ஒருவருடைய இதயம் கலங்க வேண்டாம். கலங்கின இதயத்தை கர்த்தர் கலங்காதபடிக்கு திடமாக இருக்கும்படிக்காக தெளிவாக கர்த்தர் மாற்றி வைத்தார். ஒன்று. இரண்டாவதாக பார்க்கும்போது தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம், தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனம். The book of Daniel chapter 2 verse 1, 2 and 3. The book of Daniel chapter 2 verse 1, 2 and 3. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிப்போமே. நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. யோசிச்சு பாருங்க, சொப்பனத்தை காண்கிற அநேக வாழ்க்கையில ஆவி கலங்குது. நிறைய சொப்பனம், இதெல்லாம் தேவை. இது நேபுகாத்நேச்சார் கண்ட சொப்பனம் தேவையான சொப்பனம். ஆனா நீங்க காண்கிற சில சொப்பனங்கள் தொல்லையின் திரட்சினா சொப்பனம் என்ன பண்ணும், பறக்குமா. சில சொப்பனம் இருக்குது பார்த்தீங்கன்னா, வேலைக்கே ஆகாத சொப்பனம். நான் உங்களுக்கு டிஸ்கரேஜ் பண்ணல, டீக்ரேட் பண்ணல, ஆனால் டிஸ்கரேஜ் பண்ணல. ஆனால் ஒரு வார்த்தை சொல்றேன், என்ன என்று பார்க்கும்போது, இது எது நீங்களே ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். இதுல ஆன்சர். நீங்க தேவனுடைய பிள்ளைகள், நீங்க என்ன பண்றீங்க தெரியுமாங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சொப்பனத்தை கொண்டு போயிட்டு வேற ஒருத்தர்கிட்ட போய் சொல்லி அவங்ககிட்ட விளக்கம் கேட்டு நீங்க இன்னும் குழம்பி போறீங்க. முடிவட்ட காரியம் இல்லை. உங்களுக்கு கிடைச்ச சொப்பனம் உங்களுக்கு தான்,
வேற யார்ட்டையும் இதுக்கு என்ன செய்யக்கூடாது. ஏன்னா தேவனோடு இருக்கிறார்ல, நீங்க தேவனுடைய பிள்ளைகளாயிட்டு நீங்க யாருக்கிட்டே போய் ஆலோசனை கேட்க வேண்டாம். ஆண்டவருக்கு முழங்கால் படிடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சொப்பனத்தின் அர்த்தத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். மறைப்பொருள்களை வெளிப்படுத்துற தேவன் அவர். நீங்க அறிந்துக்கிறீங்க, அவர் நீங்க ஆராதனை செய்றீங்க. ஆகவே என்ன பண்ணுங்க, இவனுடைய நேபுகாத்நேச்சார் வாழ்க்கையில மெய்யான தேவனை அவர் அறித்துக் கொள்ளல. மெய்யான தேவனத்தில் அவர் ஐக்கியம் இல்லை, அவர் கூட நெருங்கிய உறவு இல்லை, பழக்கம் இல்லை, எந்த சம்பந்தம் இல்லாதவர் வாழ்ந்து ஓடுகிறாரு. ஆனால் இஸ்ரவேலுடைய மக்கள் மட்டும் இங்கே வந்து என்ன பண்ண வைத்து ஆளுகை செய்ய வேண்டும் நல்லா தீர்மானிக்கிறாரு. ஆனால் இருந்தாலும் அவருக்கு வாழ்க்கையில் வந்து அந்த அந்த பிரச்சனை வந்து தேவட சித்தம். அதனால அந்த சொப்பனத்தின் நிமித்தமாக தேவ நாமம் மகிமைப்படுது. உங்கள் வாழ்க்கையில் வருகிற சில சொப்பனங்கள் தேவனுடைய சித்தமாக இருக்கலாம். சில சமயத்தில் பார்க்கும்போது தேவ நாமம் மகிமைப்படும். ஆனால் ஒரு காரியம், கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கலங்களின் நிமித்தமாக தேவனுடைய வெளிப்பாடு என்ன பண்ணுச்சு, தானியேல் வாழ்க்கையில் உயர்த்தப்படுறதுக்கு அது ஏதுவாக இருந்துச்சு. அந்த ஒருவேளை நேச்சரோட இருதயம் கலங்கி போயிருக்கலாம், ஆனால் தானியேலோட இருதயம் கலங்கலை. தேசமே கலங்கி போயிடுச்சு, எல்லாரும் கலங்கிட்டாங்க. ஏன்னா என்ன தலை பண்ணோம், துண்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிரச்சனை ஆயிடுச்சு. சொப்பனத்தையும் அர்த்தத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டளை வர போட்டாரு. பெரிய பிரச்சனை, பிரச்சனை மேல பிரச்சனை. பிரச்சனை எங்க இருக்குதோ அங்க சமாதானம் உடனே வரும். பிரச்சனை இருக்கிற இடத்துல தேவநாமம் மகிமைப்பட போகுது. ஆமா அப்படிதான். நீங்க வேணா பாருங்க, சோதிச்சு பாருங்க, இந்த லைஃப் இந்த அதிகாரம் முழுசும் படிச்சு பாருங்க, ரொம்ப தெளிவாக நீங்க விளங்கிக் கொள்வீங்க. பிற்பாடு பார்க்கும்போது 2வது வசனத்திலே 2வது நாள் நித்திரை என்ன பண்ணிச்சான், கலங்கிச்சான். 2வது வசனம் வாசிக்கும்போது 2வது வசனம் அப்போது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்க சொன்னான். அவள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். 3வது வசனத்தை வாசிக்கும்போது 3வது ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றான். இங்க என்ன கலங்கின இருதயத்தை பார்த்தோம், அந்த இருதயம் தெளிவடைஞ்சிச்சு. இப்போது கலங்கின என்ன ஆச்சு, மனம் ஆவி என்ன பண்ணுச்சு, கலங்கி போயிடுச்சு, நொறுமுண்டு போயிட்டாரு, ரொம்ப திகைச்சிட்டாரு. ஐயோ என்னவோ ஏதோ தெரியலப்பா, பெரிய பிரச்சனையா தெரியலையப்பா, ஐயோ இதெல்லாம் புதுசா இருக்குது, இதெல்லாம் வாழ்க்கையில் நம்ம அறிவு கேட்டு அங்கே போயிடுச்சு. அது மாத்திரம் இவங்க எல்லாரும் கூப்பிட்டாரு பார்த்தீங்களாங்க, அம்புட்டுக்கும் வெளிப்பாடே கிடையாது, தெய்வீக வெளிப்பாடு கிடையாது. ஆமாம், ராஜா சொல்றாரு சொப்பனத்தை சொல்லும் அர்த்தத்தை சொல்ல சொன்னாரு. ஆனால் ஐயா சொப்பனத்தை சொல்லுங்கய்யா, நாங்கள் அர்த்தத்தை சொல்கிறோம். ஆஹா, நீங்கள் போய் சொல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கடுமையாக இன்னும் கடுமையாகிட்டார். ஆனால் கடுமையாக்க நிமித்தமாக ஜெபிக்கிற ஆளுக்கு எந்த கடுமையும் எந்த கொடுமையும் நத்திங், பாதிக்கவே பாதிக்காது. ஜெபிக்கிற ஆட்கள், கூடி ஜெபிக்கிற ஆட்கள், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஆட்கள், தேவனோடு ஒரு ஐக்கியம் உள்ள ஆட்களுக்கு இது மாதிரி கலக்கம், இது மாதிரி குழப்பம் இது வந்து நிற்கவே நிற்காதுமா, இது தங்கவே தங்காது. எப்படி அப்படி பார்க்கும்போது வாசிங்க 29 30 வருஷம் வாசிங்க. 29வது வசனத்தையும் 30வது வருஷம் வாசிங்க. 29வது வருஷமும் 30வது வருஷம் வாசிங்க. ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது. ராஜாவே அவர் சொல்றாரு, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள்ள எழும்பிற்று. வெளிப்பாடு சொல்றாரு, உங்க பிரேயர் பண்ணிட்டு வந்து என்ன பண்றாரு, சொல்றாரு எழும்பிற்று. அது மாத்திரம் அப்போது மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார். ஏங்க நேபுகாத்நேச்சாருக்கு தம்மை தேவன் வெளிப்படுத்துறாரு. நேபுகாத்நேச்சாருக்கு தாம் செய்ய போகிற காரியத்தை வெளிப்படுத்துவாரா? தேவன் எல்லாருக்கும் வெளிப்படுத்துவார். அவர் நாமம் மகிமைப்பட போகிறது. அவர் நாமம் மகிமைப்படும்படியாக அவர் எதை வேணாலும் செய்வார். உங்க வாழ்க்கையிலே வருகிற பிரச்சனையோ போராட்டமோ கஷ்டமோ எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது உங்களுக்கு எதிராக எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் நாமம் மாத்திரம் மகிமைப்பட போகிறது. உங்களுக்கு வருகிற நெருக்கம், வருகிற ஒடுக்கம், வருகிற பிரச்சனை, வருகிற போராட்டம், வருகிற உபத்திரம், எனிதிங் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அவ எல்லாவற்றிலும் தேவன் தம் நாமத்தை மகிமைப்படுத்த போறார். தேவ நாமம் மகிமைப்பட போறது. என்ன கேட்பாங்க மக்கள்லாம் பார்க்கும்போது, ஆண்டவரே இது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா, இவன் செய்த பாவமா பெற்றோர் செய்த பாவமா, யார் செய்த பாவம்? இயேசு கிறிஸ்து. நல்ல வேலை இயேசு கிறிஸ்து கேட்டாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? இயேசு சொன்னாரு, இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவ நாம மகிமைக்காக, தேவனுடைய கிரியை வெளிப்படும்படியாக, தேவ நாம மகிமைக்காக. யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் ஒன்று தேவ நாமம் மகிமைப்படும்,
ரெண்டாவது தேவனுடைய கிரியை அங்கே வெளிப்படும். 2 சம்பவம் நடக்கும். அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அது எந்த காரியம் பண்ணாலும் பரவாயில்ல. ஒரு தம்பி சபையில் பார்க்கும்போது நீட் எக்ஸாம் மாதிரி ஒரு 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 எக்ஸாம், அந்த எக்ஸாம் வந்து பிஇ படித்தவங்களுக்கு கேட் ஆமாம் கேட்டு சூப்பர் கேட். அந்த கேட் எக்ஸாமில் அவர் எனக்கு தெரிஞ்ச தோற்றதே கிடையாது. எந்த எக்ஸாம் பண்ணாலும் ஜெயிப்பார், எந்த இன்டர்வியூ பண்ணாலும் ஜெயிப்பார். ஆனால் இந்த கேட் எக்ஸாம்பிள் என்ன ஆயிடுச்சு தெரியுமா, அவர் தோத்துட்டார். சர்ச்சில் ஒரு வாலிய பிள்ளை வந்துட்டு சர்ச்சில் வந்துட்டு நான் தோத்துட்டேன் அப்படின்னு என்ன சொல்லுவாங்களா? நீங்கள் என்ன சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம் இல்லைங்களா? அதை அமுக்கி எப்படி என்ன பண்ணுவோம், மூடி வச்சிருவோம். ஆனால் தம்பி என்ன பண்ணாரு, கேட் எக்ஸாம்பிள் ஆண்டவர் தோக்கமடி வச்சிட்டாரு அப்படி சாட்சிட்டாரு. ஆனால் உலகத்தில் அந்த கேட்டு 3 நாள் ஆண்டவர் வேற ஒரு கேட்டை திறந்து விட்டார். உங்கள் வாழ்க்கையில் வர்ற தோல்வின்னு நினைக்காதீங்க. அந்த தோல்விகளுக்கு மேலே ஒரு வெற்றியை கற்று வச்சுறாரு. அதுதான் உங்கள் வாழ்க்கை நிறைவேறும். அதுதான் அந்த தம்பி வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கூட கர்த்தருக்கு உண்மையாக இருப்போம், கர்த்தர் மூல உத்தமமாக இருப்போம், கர்த்தருக்கு பயந்து இருப்போம். உங்கள் வாழ்க்கையில் எப்படி ஆண்டவர் வச்சுக்காரு நீங்கள் அப்படியே இருங்க. கர்த்தர் உயர்த்ததை உங்களை கண்களால் காண முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அது மாத்திரம் இல்லை, 29-30 வசனம் வாசிக்கும் போது 29 வசனம், ராஜாவே படுக்க மேல் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள்ளே எழுப்பிட்டு அப்பொழுது மறைப்பொருளை வெளிப்படுத்துற சம்பவிக்கிறது உமக்கு தெரிவித்தார். 30வது வசனத்திலே வாசிக்கும் போது 30வது வசனத்தை வாசிங்களேன், உயிரோடு இருக்கிற எல்லாரையும் பார்க்கலாம் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதனாலே அல்ல. எனக்கு தான் ரொம்ப ஞானம் நாங்கள் சொல்லல ராஜா. ஆனால் சொல்றாரு, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைப்பொருள் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இதை ஜீவனுள்ள தேவன் தான் வெளிப்படுத்தணும். மெய்யான தேவன், ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், பரலோகத்தில் உள்ள தேவன் இதை வெளிப்படுத்தினாரு. வேற உலகத்தில் எந்த வெளிப்பாடு கிடைக்கவே கிடைக்காது. தேவன் இதை வெளிப்படுத்த வேண்டும். பிரியமானே, தேவன் வெளிப்படுத்துவார்னால் அது உண்மையாக இருக்கும், அது அப்படியே வாய்க்கும். இதெல்லாம் அடையாளம், நல்லா விளைக்கொள்ளுங்க. தேவன் வெளிப்படுத்தினாரு, தேவன் சொன்னாரு, உண்மைதான்ப்பா. அது நடக்கும்போது அப்போ தெரியும், விளங்கிக் கொள்வீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் மகிமை உண்டாதாக. யோசிச்சு பாருங்க, பிற்பாடு கடைசியில் பார்க்கும்போது தேவ நாமத்தை மகிமைப்படுத்துறாரு. 47வது வசனத்தை வாசிக்கும் போது 47வது வசனம், தானியேல் தீர்க்கதரிசன புக் ஆஃப் டேனியல் சாப்டர் 2 verse 47. புக் ஆஃப் டேனியல் சாப்டர் 2 verse 47. தானியேல் 2ஆம் அதிகாரம் 47வது வசனம் வாசிக்கும் போது, ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவனுக்கு தேவனும். இப்படி தேவனா மகிமைப்படுத்து பார்த்தீங்களா? தேவர்களுக்கு தேவனும், ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருளை வெளிப்படுத்துவருமா இருக்கிறார் என்றார். யோசிச்சு பாருங்க பார்ப்போம். யோசிச்சு பாருங்க, தேவனாம் மகிமைப்பட்டது. அதே சமயத்தில் இந்த வார்த்தைக்கு முன்பாக ராஜா சொல்றாரு, தலையெல்லாம் துண்டிக்கப்படும் சொல்றாரு. ஆனா தானியேல் என்ன பண்ணாரு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த 4 வாலிபர்கள் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணாங்க. தானியேலுக்கு தரிசனத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினாரு. யோசிச்சு பாருங்க, இது நிமித்தமாக தானியேல் உயர்வு, வாழ்க்கையில உயர்வு, தேவனை உயர்த்துறார். 2வது பார்க்கும்போது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர் அவரும் வாழ்க்கைக்கும் தேவன் உயர்த்தினார். அது அந்த சான்சஸ் கிடைச்சது. தானா ஏறல, தேவனை ஏற வைத்தார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாக. தானா உயர முடியாது, தேவன் உயர்த்தினாரு. உங்களை தேவன் உயர்த்துவார். வாழ்க்கையில் நடக்கிற நெடுக்கமா, இடுக்கமா, ஒடுக்கமா, பிரச்சனையா, போராட்டமா, கண்ணீரா, ஏதாவது இருந்துட்டு போட்டோம், அது எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் எழுந்தருளுவார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாக. 1, ஒருவருடைய இதயம் கலங்க வேண்டாம். 2வது, கலங்கின ஆவி இப்ப தெளிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்ணுச்சு, தெளிஞ்சு போச்சு. 3வதாக பார்க்கும்போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கும் போது, the book of Genesis chapter 41 verse 8. the book of Genesis chapter 41 verse 8. 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில், காலமே பார்வோனுடைய மனம் கலங்கி கொண்டிருந்தது, கலக்கம் கொண்டிருந்துதான். அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். இந்த இடத்துல இவர் கேரக்டர் வேற. சொப்பனத்தை சொன்னான், அதன் அர்த்தத்தை சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்ல கூடாமற் போயிற்று. யோசிச்சு பாருங்க,
தேவ சித்தம், தேவநாமம் மகிமைப்படுறதுக்கு யோசேப்பின் மூலமாக தேவநாமம் மகிமைப்படுறோம். தேவனுடைய தீர்மானம். அதுக்காக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் உருவாக்கி விடுகிறார். உங்கள் வாழ்க்கையில் அப்பா இல்லை, அம்மா இல்லை, சகோதரர் இல்லை, நான் அந்நியன் தேசத்தில் இருக்கிறேன், நான் தனிப்பட்ட இருக்கிறேன், ஐ எம் அலோன், ஐ எம் லோன்லி, இந்த வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. தவறான வார்த்தை. கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இல்லைன்னா நீங்க சொல்லுங்க, கர்த்தர் இருந்தால் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் இருக்கிறார். ஐ எம் நாட் அலோன், ஐ எம் நாட் நான் வந்து லோன்லி கிடையாது. தேவன் என்னோட கூட என்ன பண்ணாரு, இருக்கிறாரு. ஆமா, கர்த்தர் கூட இருக்கிறாரு. அது மாத்திர சொல்றாரு, அவங்க சொல்லக்கூடாமல் போயிட்டான். 8வது வருஷத்துல பிற்பாடு பார்க்கும்போது 2வது வருஷம் முதல் கொண்டு 6வது வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய வாழ்க்கையில கண்ட சொப்பனம். 2வது வருஷம் கொண்டு 6வது வருஷம் வரைக்கும் வாசிங்களே. 2ஆம் வருஷம் கொண்டு 6வது வருஷம் வரைக்கும் அங்க பார்க்கும்போது சொப்பனங்கள், 2 சொப்பனங்கள் வேணாம், வாசிக்க வேண்டாம், நேரம் இல்லை, வாசிக்க வேண்டாம். 2 சொப்பனங்கள். ஒன்று என்னது, ஒரு மாடு சொப்பனம். கொழுத்த மாடு, ஒல்லியான மாடு என்ன பண்ணுச்சு, ஒல்லியான மாடால் சேர்ந்து என்ன பண்ணுச்சு, கொழுத்த மாடு என்ன பண்ணுச்சு, விழுங்கி வச்சான். அப்புறம் பார்க்கும்போது கதிரை பார்க்கிறாரு, கதிரை பார்க்கிறாரு. இந்த கதிர் பார்க்கும்போது சாவியானது, பதறானது, யூஸ்லெஸ். ஆனால் கொழுமையான கதிரில் இருந்துச்சு. இந்த கொழுமை இல்லாத கதிர் கொழுமையால விழுங்கிடுச்சு. இதான் கண்ட சொப்பனம். இதான் சொப்பனத்தை என்ன பண்ணாரு, சொப்பனம் 2 ஆனால் அர்த்தம் 1. அழகாக சொன்னாரு, சொப்பனம் 2 ஆனால் அர்த்தம் 1. நீ ஒரு கவலைப்படாதையா, ஒரு கவலைப்பட அவசியமே இல்லை. 15வது வசனத்தை வாசிக்கும்போது 15, 16 வசனத்தை வாசிக்கும்போது verse 15 and 16, the book of Genesis chapter 41 verse 15 and 16, ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 15, 16 வசனத்தை வாசிக்கும்போது 15ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, பார்வோன் யோசேப்பை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டேன். இதுக்கு இடையில பானபாத்திரக்காரர் வராரு. ஐயோ நான் மறந்துட்டேன், இப்போதான் நினைச்சேன். அந்த என்ன பண்ண சுயம்பாகி ஒருத்தர் இருந்தார், பானபாத்திரம் 2 பேர் இருந்தோம். ஆனால் நான் கலங்கி போயிருந்தோம் ஜெயிலில் இருக்கும்போது. அப்போ யோசேப்பு இருந்தார். அப்போ யோசேப்பு கிட்ட நாங்கள் என்ன பண்ணோம், சொப்பனத்தை சொன்னோம். ஆனால் அவர் தூக்கில் போட்டாங்க, என்னை என்ன பண்ண தூக்கி வச்சாங்க. நான் நல்ல நிலையில் வந்துட்டேன், அவன் சொப்பனம் அப்படியே பழிச்சுது. ஆனால் யோசேப்புன்னு ஒருத்தங்கிறான், அவன் எபிரேய வாலிபன். ஆனால் அவன் பக்காவா சொல்லுவாயா, ஆண்டவர் உயர்த்துறதுக்கு ஒரு நேரம் வச்சுக்காரு. உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுறதுக்கு ஒரு நேரம் வச்சுக்காரு. அந்த நேரத்தில் கர்த்தர் பியூட்டிஃபுல்லாக செய்வார், அழகாக செய்வார், மகிமையாக செய்வார். அது மாத்திரம் நன்றதாக செய்வார், நன்றாய் செய்வார். எப்படி சொல்றாரு, அப்போது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, அப்பா நீ நல்லா சொல்றேன்னு கேள்விப்பட்டேன். அது முந்தின 15 வருஷம் வாசிக்கும் போது, பார்வோன் யோசேப்பை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை, தேசத்திலே கிடையாதுப்பா. யோசிச்சு பாருங்க, உங்களை உயர்த்தலைன்னா தேசத்தில் ஒரு ஆளை வைக்க மாட்டார், இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றார். உங்க பேரை பெருமைப்படுத்துவதற்கு யாரையோ ஒருத்தர் வச்சுட்டார். உங்க அறியாத ஒரு ஆள் எழுப்பார். உங்களை பற்றி பிரபலியமாக்குறதுக்கு நீங்க சைலண்டா இருந்தா போதும். ஆண்டவர் ஒரு காரியம் வச்சுப்பார், கர்த்தர் ஒரு காரியம் செய்வார். அது சிறிய காரியமானாலும் பெரிய காரியமாக ரட்சிப்பது கர்த்தருக்கு தடை இல்லை. கொஞ்சம் பேரை கொண்டாலும் அநேக பேரை கொண்டாலும் ரட்சிப்பது கர்த்தருக்கு தடை இல்லை. அது எந்தாவது ஒரு காரியத்தை நமக்காக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார். பார்வோன் யோசேப்பை நோக்கி ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை, நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். 16ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அப்போது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, மகிமை தேவனுக்கே. நம் மூலமாய் மகிமைப்பட்டா அந்த மகிமை வந்து தேவனுடைய மகிமை, தேவனுடைய வெளிப்பாடு, தேவனுடைய வார்த்தை. நல்லா பிரசங்கம் பண்றேன் இல்ல, நல்லா ஜெபம் பண்றேன் கிடையாது, வல்லமே என்ன கொண்டு கர்த்தர் கிரியை செய்றாரு, நல்லா பாடுறேன், நல்லா அதை செய்யறேன் இதை செய்யறேன் இல்லம்மா. தேவனுடைய மகிமை அது. தேவன் கொடுத்த ஸ்லாக்கியம், தேவன் கொடுத்த கிருபை, தேவன் கொடுத்த வரங்கள், தேவன் கொடுத்த தாளந்து, மகிமை தேவனுக்கு தான், தேவனுக்கே மகிமை. அப்போது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றார். அருளி செய்வார், தேவன் தான்பா சொல்வார், நான் அல்லப்பா. தேவனுடைய வெளிப்படுத்தினதான். தேவனை உயர்த்துங்க, ஆண்டவர் உயர்த்துவார்.
ஆண்டவர் உயர்த்துவார். அடுத்ததாக பார்க்கும்போது 25வது வசனம் வாசிங்களேன். 25வது வசனம் வாசிங்களேன். 25வது வசனம் வாசிங்களேன். அப்பொழுது யோசேப்பு பார்வோனை நோக்கி பார்வோனின் சொப்பனம் ஒன்றுதான் தேவன் தாம் செய்ய போகிறது இன்னதென்று பார்வோனுக்கு அறிவித்துகிறாரு. ஆண்டவர் அறியாதவர்களுக்கு அறிவிப்பாரா? ஆண்டவர் யாருக்கு வேணாலும் பேசுவார், யாருக்கு வேணாலும் அறிவிப்பார். அவர் யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு மாற்றம் விளங்கிக் கொள்ளுங்க. அவரோடு பேசுவார், ஆண்டவர் பேசுவார், வெளிப்படுத்தினாரே, வேதத்தில் இருக்குது. ஆகவே யாருக்கும் தம்மை வெளிப்படுத்துவார். பிரியமான எல்லாமே இஸ் பர்பஸ், ஒரு நோக்கம் உண்டு. தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். உங்களுக்காக ஒரு நோக்கத்தை, பெரிய திட்டங்களை கட்ட ஆயத்தப்படுத்தி கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் விளங்கும். யோசிப்புக்காக ஒரு பெரிய திட்டம், பெரிய பிளான். அது என்ன பண்ணா, பார்வோனுடைய இறுதி என்ன பண்ணும்? கலங்கணும். பார்வோனுடைய இறுதி என்ன? மனம் என்ன வச்சு? மனசு கலங்கிச்சு, ஹார்ட் கலங்கிச்சு, மைண்ட் கலங்கிச்சு. அது மாத்திரம் இல்லை. 28வது வசனம் வாசிக்கும்போது பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம், ஆதியாகமம் 41:28, Book of Genesis chapter 41 verse 28. பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே. தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பிக்கிறார். தேவன் தாம் என்ன செய்ய போறாரோ அதை பார்வோனுக்கு காண்பிக்கிறார். 32, 33, 32 வசனமும் 33 வசனம் 33 வசனம் வாசிக்கும் போது இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு ரெட்டித்தது. தெளிவாக சொல்றார். சீக்கிரத்தில் செய்ய போறாருப்பா. இந்த காலம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய பிரச்சனை வரும்போதையா, அந்த பெரிய பிரச்சனைக்கு வருவது முன்பாக ஒரு பெரிய சாதகமான சம்பவம் இருக்கு. ஆகவே பி கேர்ஃபுல், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்த வசனம் 33வது வசனத்தை வாசிக்கும்போது 33வது வசனம் வாசிக்கும்போது வாசிப்போம். ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷன் சொல்றாரு, தன்னை உயர்த்துவார்னு யோசேப்புக்கு தெரியவே தெரியாது. நமக்கு தெரியும், நடந்த சம்பவம் இல்ல. ஆகையால் விவேகமும் ஞானமுள்ள ஒரு மனுஷனை தேடி அவன் எகிப்து தேசத்துக்கு அதிகார பார்வை ஏற்படுத்துறாங்க. ஐயா நான் இருக்கிறேன், நான் தான் சொன்னேன், என்னை வச்சிருக்க, நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. கர்த்தருடைய சித்தம் அவன் கையினால் வாய்க்கும். இங்க பார்க்கும்போது ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடுங்கய்யா, தேசத்தில் தேடுங்க, அவன் எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வை ஏற்படுத்துங்கய்யா. 33 வசனம் 33 பார்த்தீங்களா? அடுத்தது 38 வசனம். இவங்க தேடுறாங்க 38, 39, 40 45 வரைக்கும் 38 வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா 38 வசனத்தில் பார்வோன் தேடி ஆளை வச்சு தேடி பார்த்தார். ஒரு பயலும் கிடைக்கல. சொல்றாரு, அப்போது பார்வோன் தன் ஊழியக்காரன் நோக்கி, தேவாவையை பெற்ற இந்த மனுஷனை போல வேற ஒருவன் உண்டோ என்று கேள்வி கேட்டான். கேட்ட ஆன்சர் வருது. என்ன வருது பார்க்கும்போது 39வது வசனத்தை வாசிக்கும்போது 39வது வசனம் வாசிக்கும்போது, பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்துகிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. யோசித்து பாருங்க, விவேகமும் ஞானம் உள்ள மனுஷன் தான் வேணும்னு கேட்டார். நீ ஏற்படுத்துங்க, என் வேலை சொப்பனத்தை விளக்கம் சொல்லிட்டு பாரு, இதான் என் வேலை போலுது, இதான் என்னோட வேலை போகுது தெரியல, இந்த நேரத்து வரைக்கும் இந்த வேலை செய்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பெஸ்ட் ஒன் ஆண்டு வச்சுக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையில் கூட உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் பக்காவாக சின்சியராக செய்யுங்க. நெக்ஸ்ட் ஒன் பெஸ்ட் ஒன் கற்று வச்சுக்கிறார். கற்று நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. பாருங்க, விவேகம் ஞானம் வேற ஒருத்தரும் இல்லை. பிற்பாடு பாருங்க, அவர் அடிக்குது பாருங்க, சும்மா சம சுனாமி. எப்படி பார்க்கும்போது 40 முதல் 45 வசனம் வரைக்கும் பார்க்கும்போது வாழ்க்கையில் எதிர்பாராத உயர்வு, எதிர்பாராத வாழ்க்கை, எதிர்பாராத ரதம், எதிர்பாராத கல்யாணங்கள், வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கலையோ யோசேப்பு வாழ்க்கையில் எல்லாமே நடந்துச்சு. லைஃப்பில் மோதிரம் போட முடியுமா? முத்திரை மோதிரம் அதிகாரம் வருமா? இப்போ எல்லாமே உயர்த்த விட்டு உங்கள் வாழ்க்கையில் கிடைத்த சொப்பனம் வீணானதல்ல, கர்த்தர் கொடுத்த தரிசனம் வீணானதல்ல, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் வீணானதல்ல. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. மிக மிக முக்கியமானது. அமர்ந்துருங்க, கர்த்தருக்காக வெயிட் பண்ணுங்க, கர்த்தருக்காக காத்துருங்க. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு சகாயம் செய்வார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாக. அது சொன்னாரு 40 முதல் வாசிக்கலாமா? நீ அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க. உன் வாக்கின்படி
என்னடா ஒரு எபிரேயன் ஒரு அடிமையா வந்தா இவன் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய உயர்வா? அப்படிதான் நடக்கும், அப்படிதான் ஆண்டவர் உயர்த்துவார். நடக்கும். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னில் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். அடுத்த வருஷம் 41 அப்படி தங்க போடுங்க. அடுத்தது, பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார் சொல்றாரு, பார் எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த முத்திர மோதிரத்தை கழற்றி. எப்ப யோசிச்சு பாருங்க பாப்போம், யாருக்குமே கிடைக்காதுப்பா. தான் கையில் அந்த நேரத்தில் போய் கடையில் வாங்க முடியாது. அவன் செய்ய ஆர்டர்லாம் விட முடியாது. டப்புன்னு என்ன பண்ணாரு, கேட்டு என்ன பண்ணாரு, தவக்கு நேரத்தை போட்டாரு. போட்டு இப்பதான் கிருபப்பா. யோசிச்சு பாருங்க, இந்த அதிகாரம் எப்படி இருந்துச்சு? முத்திரை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி, ரெடிமேடா கிடைக்குது பா வஸ்திரம். பொன் சரப்பணியை கழுத்துல என்ன பண்ண தரித்து, நெக்லஸ் என்ன பண்ணுச்சு போட்டாங்கப்பா. அவன் பார்வோன்னு அவங்களுடைய முறைப்படி, அவங்க கல்ச்சர் முறைப்படி, அவங்க முறைப்படி எப்படிலாம் அவங்கள நான் அலங்கரிக்கிறோமோ, இந்த அலங்காரம்லாம் யோசிப்பு தன் வாழ்க்கையில் யோசிப்பே பார்க்க மாட்டான். உங்கள் வாழ்க்கையில கிடைக்கிற வெகுமதிகள் நன்மைகளா உங்கள் வாழ்க்கையில் நினைக்காததெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றுவார். தன்னுடைய 2ஆம் ரதத்து மேல், ரதம்னா என்ன தெரியுமா? பார்த்துருப்பான் ஆனால் ஏறி இருக்க மாட்டாரு. நிறைய விதத்தில் நம்ம பார்க்கறதாக இருப்போம் ஆனால் ஏறினாக இருப்போம். ஒரு நாள் வரும் நீங்கள் ஏறுவீங்க சொல்றாரு. தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து. யோசிச்சு பாருங்க, பயங்கர ஆச்சரியங்க. இவன் யாரோ புதுசா இருக்கிறான், அவனுக்கு மேல தெண்டனிட்டு பணியணுமா கூறுவித்து எகிப்து தேசம் முழுவதுக்கும் அவனை அதிகாரி ஆக்கினேன் சொல்றாரு. 44ஆம் வசனம் வாசிக்கும் போது என்ன சொல்றாரு? பார்வோன் பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனால் எகிப்து தேசத்துக்கு உள்ளவர்கள் இல்லை ஒருவனும் உத்தரவில்லாமல் தன் கையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது. கொசு கட்சா கூட அப்படி இருக்கணும். ஒரு மாதிரி பண்ண அப்ப கூட கையை அசைக்கூடாது. அட்டென்ஷன் அப்படின்னா அட்டென்ஷன், ஸ்டாண்டர்டிஸ் அப்படின்னா அது மாதிரி நிற்கணும். நாங்கள் ஸ்கூல் நாட்கள் அப்படி பண்ணுவாங்க. ஆகவே எறும்பு ஏறினா கூட அட்டென்ஷன் நிற்கணும். ஆமாம், ஒரு மீசக்கார சார் அடிப்பார், அவன் கால்களை அசைச்சாங்க. அது மாதிரி யோசிச்சு பாருங்க. இது பார்க்கும்போது மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பண்ணையா என்கிற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியானாகிய போத்திபிராவின் குமாரத்தி ஆகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்த. எவன்பா பொண்ணு கொடுப்பான் அவனுக்கு? அந்நிய தேசத்துலேருந்து வந்திருக்க ஸ்டேஜில் அப்பா இல்லை அம்மா இல்லை யாரும் இல்லை, குடும்பம் இல்லை கோத்தம் இல்லை, உண்மையாக கிடையாது. எவன் அவனுக்கு பொண்ணு தருவான்? உங்களுக்காக ஒரு பொண்ணு ரெடியாகுது. எங்க இருந்து? ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டு போனார். என்ன பண்ணார்? விசிட் பண்றாரு, தேசத்தை விசிட் பண்றாரு. யாருடைய காசு விசிட் பண்றாரு? நன்றாக விளை கொள்ளுங்க. பார்வோன்னு கொடுத்த அதிகாரம். இவர் எந்த ஒரு காரியத்தில் இல்லை, அழகாக ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை, ஒரு பெரிய ஒரு சான்சஸை என்ன பண்ணாரு? யோசேப்பு வாழ்க்கையில் கத்த. இது அல்ல, இதிலும் பெரிதான காரியத்தை காண்பாய். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது மனம் கலங்குறதுன்னு நினைக்காதீங்க. இந்த கலங்கின மனம் தெளிவடையத்துக்கு ஒரு நாளை கத்த வைத்தார். நொறுங்குண்டதும் நறுங்குட விருதை கத்த புறக்கணிக்கவே மாட்டாரு. அது மாத்திரமில்லை, அது நான்காவதாக பார்க்கும்போது 6 வரைக்கும் இருக்குது. ஆகிய பொறுத்துருங்க. 4வதாக நெகேமியா 2ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனம். நெகேமியா, the book of Nehemiah chapter 2 verse 1 to 8. the book of Nehemiah chapter 2 verse 1 to 8. நெகேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள் வாசிக்கும்போது, அர்த்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷத்திலே நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கேன். நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். பானை பாத்திரக்காரர் ராஜா எடுத்து கொடுப்பாரு. நான் ஒருபோதும் அவர் முதல் வருஷம் அவர் முன்பாக துக்கமுகம் இருந்தது கிடையாது. முகத்தில் ஒருபோதும் அவர் முகத்தில் துக்கமுகம் இருந்தது இல்லை. அவர் சமூகத்தில் மறந்து வச்சு அவர் சமூகத்தில் துக்கமுகம் இருந்தது கிடையாது. ராஜ சமூகத்தில் 6 மணி முன்பு அப்படிலாம் இருக்கக்கூடாது. இது 45 டிகிரி அப்படிலாம் இருக்கக்கூடாது. பிரியமானவ 2.25 மாதிரி இருக்கணும். நிலா மாதிரி அழகாக முழு நிலா, ஃபுல் மூன், அது பேர் என்னங்க, பௌர்ணமி மாதிரி பிரகாசமாக இருக்கணும். சிரிச்சுட்டு இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மனமாயிட்டோம். ஊமனா முடிஞ்சு ஊருக்காச்சி இருக்கணும் அப்படியே இருக்கக்கூடாது.
ஆமாம், அப்படி இருந்தால் காரியம் வாய்க்காது. விடியா மூஞ்சி வேலைக்கு போனால் வேலை மட்டும் கூலி மட்டும் சொல்லுவாங்க. ஆக முகம் கலகலன்னு இருக்கணும், சந்தோஷமாகணும். அடுத்தது, அப்போது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாக இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்போ மிகவும் பயந்து, என்னடா ராஜா நம்ம இருந்து மேட்ரு சொல்றாரு. அப்போ சொல்ற, ராஜாவை நோக்கி, ராஜா என்றென்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும், எருசலேம் நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுடப்பட்டு கிடக்கும்போது நான் துக்கத்தோடு இராதது எப்படி கேட்டான். மனசுல துக்கம். ராஜா பர்ஃபெக்டா கரெக்டா சொல்றாரு. அப்போது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்போது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, உடனே ராஜா இது அப்படிலாம் வரல, அப்படிலாம் இல்லை, உடனே ஆர்டர் நோக்கி ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணி காரியத்தை நடப்பீங்கப்பா. ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமா இருந்து, ஐயா நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவர் சமூகத்தில், ஆனா உங்களுக்கு சித்தம்னா எங்களை அனுப்புங்க, இல்லைன்னா வேண்டாயா. அப்படிதான் லீவ் கேட்கணும். நீங்க எடுத்து எனக்கு 10 நாள் லீவ் வேணும், 2 நாள் லீவ் வேணும், அப்படிலாம் கேட்கணும். அப்படிலாம் ராஜாட்ட கேட்கக்கூடாது. லீவ் போட்டு நான் இது லீவ் போட்டேன் அப்படிலாம் நல்லது இல்லைம்மா. பேர் கட்டுப்படி போங்க பேரு. அது சொல்றாரு, சித்தமா இருந்து அடியனுக்கும் உமது சமூகத்தில் தயை கிடைத்ததனால் தாழ்மை 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 ஹம்பிள் ஸ்பிரிட். இதான் ஹம்பிள் ஸ்பிரிட். இந்த இருதயத்தை கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார். தாழ்மையான இருதயம், தயை கிடையாது. நம்ம ஒருவருக்கு முன்பாக வரும், நம்ம என்ன பண்ணுவோம், பேசலாம், தாழ்மையா பேசும், பணியோடு பேசும். அவங்க சில ஆட்கள்லாம் சிரிக்கவே மாட்டாங்க, எப்போதும் முடிச்சுட்டே இருப்பான். அது மூஞ்சியை பார்த்தா நமக்கு விடியவே முடியாது. ஐயையே, எப்போ முகம் சிரிச்ச முகத்தோட எப்படி இருக்கீங்க, இப்படிதான் இப்படியே பேசலாம் சொல்றது. சொன்ன எவ்வளோ சொல்லுவானா, ஆகவே பிரைஸ்லார், கையை கூப்பி பிரைஸ்லார், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அந்த வார்த்தை கேட்டா நான் முத்தா கொட்டிடும். நிறைய பேருக்கு அதுவும் கேட்க மாட்டாங்க. அது என்னதான் தெரியல, அவங்க கேரக்டர், அவங்க ஒன்றும் திருத்த முடியாது. ஆக ஒருத்தரை பார்த்து நீங்கள் பார்க்குற நீங்கள் சிரிச்சு, ஓகே சார் சரி. இப்போது இன்டர்நெட் ப்ராப்ளத்தான் வந்து 6வது வசனத்தை 6, 7, 8 வசனத்தை வாசிக்கும்போது, அப்போது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தால், ராஜா என்னை பார்த்து, உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும் என்று, நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. இந்த காரியம் ஆயிடுச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க? நிகழ்மையா செய்த ஒரு காரியம். ராஜா கிட்ட பேசுறது முன்பாக பரலோகத்தில் உள்ள தேவனுக்கு சித்தமாய் பரலோகத்தில் உள்ள தேவனை நோக்கி ஜெபம் பண்ணாரு. ராஜாவின் கண்ணில் தயவு கிடைச்சது, ராஜாத்தின் கண்ணில் தயவு கிடைச்சது. அப்பிற்பாடு 7வது வசனத்தை வாசிக்கும்போது 7வது வசனத்தை வாசிக்கும்போது, பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாக இருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதியில் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு அவளுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கு கேட்டாராம். ஐயா ஒரு லெட்டர் ஒன்று தரணையா அப்படி கேட்டாங்க. கேட்ட உடனே 8வது வசனத்தில் பார்க்கும்போது 8வது வசனம் வாசிக்கும்போது, தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். யோசிச்சு பாருங்கப்போ, கர்த்தருக்காக செய்கிற உங்களை ஒரு காலம் ஒருபோதும் ஆண்டவர் சும்மா விடவே மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் அவருடைய கரம் உங்களோடு கூட இருந்து ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்கும், ராஜாத்தின் கண்களில் தயவு கிடைக்கும், கண்ணில் தயவு கிடைக்கும். அது மாத்திரமில்ல, அந்த ஆசாபுக்கிறாரு பத்தியிலாக காவலாளனாக ஆசாப், வனத்து காவலாளன் ஆசாப், எல்லா மனுஷ கண்களிலும் தயவு கிடைக்கும். எஸ்தருக்கு தன் காண்கிற எல்லார் கண்ணும் தயவு கிடைச்ச போல நம்ம வாழ்க்கையில கூட கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்குது. ஆகவே நொறுக்கப்பட்ட இருதயம் வேண்டாம், நெருக்கப்பட்ட இருதயம் வேண்டாம். கர்த்தர் உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாதாக. இது என்ன முகம்? துக்க முகம். 1 கலங்கின இருதயம், 2வது கலங்கின ஆவி, 3வது கலங்கின மனம், 4வது துக்க முகம். 5வதாக பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமும் 14ஆம் வசனம். லூக்
chapter 18 verse 13 and 14. Luke chapter 18 வாசிங்களே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 13 14 ஆகிய வசனங்கள். Luke chapter 18 verse 13 and 14. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று கேட்டான். யோசிச்சு பாருங்க, இவன் என்ன செய்தான்? ஆண்டவரே, நான் ஒரு பாவி ஆண்டவரே, தேவ சமூகத்தில் வந்து நான் ஒரு பாவி ஆண்டவரே, என் மேல கிருபையாயிரும், பாவத்தை மன்னித்தல்லுங்க ஆண்டவரே, என் பாவத்தை என்ன பண்ணுங்க, மன்னித்தல்ல ஆண்டவரே. அடுத்த வசனத்தில் வாசிக்கும்போது, அடுத்த வசனம் வாசிக்கும்போது 14ஆம் வசனம் வாசிக்கும்போது, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய். பாவத்தை மன்னிச்சதுக்கு அடையாளம் தெரியுமா? கர்த்தர் நீதிமானாக மாற்றார். ஒரு வாழ்க்கையில் ஒரு சேஞ்சஸ், வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். உங்க பாவத்தை கர்த்தர் மன்னிச்சார்னா உங்க குடும்பத்தில், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணார். அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஆகவே உங்க வாழ்க்கையில யார் தாழ்த்துவாங்க தெரியுமா? யோசிச்சு பாருங்க, யார் தங்களை தாழ்த்துவாங்க தெரியுமாங்க? தாழ்மை உள்ளவங்க, ஹம்பிள் ஸ்பிரிட், ஹம்பிள் ஸ்பிரிட், கர்த்தர் முன்பாக தாழ்மைப்படுங்கள், நெருக்கப்பட்டவங்க, நொறுக்கப்பட்டவங்க, மார்பிலே அழித்து கொண்டான், தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், பாவியை கிருபையாயிருப்பா, நொறுக்கப்பட்டுக்கிறான். ஆண்டவரே, நான் ஒரு பாவியப்பா, சமூகத்தில் வர்றதுக்கு தகுதி இல்லை, சமுதாயத்தில் வாழ்வதற்கு தகுதி இல்லை கட்டவே சொல்லி தன்னை தாழ்த்துறான். எப்படின்னு பார்க்கும்போது சங்கீதத்தின் புஸ்தகம் 32ஆம் சங்கீதம் 1-2 வசனத்தில் பார்க்கும்போது 4 விதமான வார்த்தைகள் சொல்லப்பட்டது, மிக முக்கியமான வார்த்தைகள். சங்கீதத்தின் புஸ்தகம் 32ஆம் சங்கீதம், Book of Psalms 32 verse 1 and 2. The Book of Psalms 32 verse 1 and 2 வாசிங்க பார்ப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 32ஆம் சங்கீதம் 1 வசனம். மல்கீஸ் என்னும் தாவீதின் போதக சங்கீதம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியம். மீறுதல் மன்னிக்கப்பட்டவன் பாக்கியவான், பாவம் மூடப்பட்டவன் பாக்கியவான். இவன் பின்னாடி சொல்றவன் யாருன்னு? மீறுதல் மன்னிக்கப்பட்டவன், அது மாத்திரம் பாவம் மூடப்பட்டவன் பாக்கியவான். 2வது வசனம் வாசிக்கும்போது, இவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறார் அவன் பாக்கியவான். எவனுடைய ஆவில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். இவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் 4 மேட்டர் சொல்லப்படுது. பாக்கியவான், பாக்கியவான், பாக்கியவான். எங்க பார்க்கணுமா? மத்த 5ஆம் அதிகாரத்தில் பாக்கியவான், பாக்கியவான், பாக்கியவான். ஆவில் எளிமுள்ளவன் பாக்கியவான். ஹம்பிள் ஸ்பிரிட், புவர் ஸ்பிரிட். எதுக்காக சொல்றேன்னு சொன்னாக்கா, உங்க வாழ்க்கையில உங்களை தாழ்த்துங்க. ஆண்டவரே, பாக்கியவான், பாக்கியவான், ஆசிரிக்கப்பட்டவன், மனமகிழ்ச்சியா இருப்பார். வாழ்க்கையில் அக்கிரமத்தையும் பாவத்தையும் மீறுதலையும் கர்த்தர் மன்னிச்சார்னாக்கா நீங்க ஆசிரியப்படுங்க. ஆசீர்வாதம் எங்க வருது? பாவம் மன்னிக்கப்பட்டவங்க வாழ்க்கையில நன்றவழிக்கு கபடம் இல்லாத வாழ்க்கை. கபடு உள்ளவன் வந்து ஆசீர்வாதம் இருக்க முடியாது. வாழ்க்கையில கபடு வேண்டாம், கள்ள வேண்டாம், கபடு வேண்டாம். ஆண்டவர் விரும்பவே மாட்டார். கபடற்றவர்களை கர்த்தர் காக்கிறார். நான் மெலிந்து போனேன், கபடற்ற கர்த்தர் காக்கிறார், கர்த்தர் காப்பாற்றுவார். அது மாத்திரம் இல்லை, பிரியமானவர்களே, ஆதியாகமத்தின் புத்தகத்திலே 32ஆம் அதிகாரத்திலே, ஆதியாகமம் the book of Genesis chapter 32 verse 26-31, இதில் ஆதியாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 26 முதல் 31 வசனம் வரைக்கும் அங்கே பார்க்கும்போது மிக 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 முக்கியமான வசனம். அது வசனம் வாசிப்பது முன்பாக ஒரு தாட்ஸ் கொடுக்குறேன். man's repentance and God's forgiveness of sin. மீண்டுமாக சொல்றேன், man's repentance and God's forgiveness of sin. உங்களுடைய மனம் திரும்புதல், நம்முடைய மனம் திரும்புதல், நம்முடைய மனம் திரும்புதல், பாவின்னு ஒத்துக்கொண்டு மனம் திரும்பும் போது தேவனுடைய பாவத்திலிருந்து தேவனை மன்னித்து விடுதலையாக்குறவராக இருக்கிறார், பாக்கியவனாக வைக்கிறார். உங்க பாவத்தை மன்னிச்சார்னா அதுக்கு நிச்சயம் ஒரு அடையாளம். இங்க பார்க்கும்போது சொல்றாரு, அவன் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் போக விடேன் அப்படின்றான். அடுத்த வசனம் 27வது வசனத்தில் 27, 22, 23, 30, 31 வரைக்கும் பார்க்கும்போது 27வது வசனம், அவர் உன் பேர் என்ன என்று ஒரு பேர் என்ன? ஆண்டவர் வந்து உங்களுக்கு தெரியாமலேயே உங்களை உணர்த்துவாரு. ஒரு பேர் என்ன? இப்போ அப்பா கிட்ட சொல்லும்போது என்ன சொன்னப்பா? பேர் என்ன சொன்ன? மாற்றி சொல்லல. உன் பேர் என்னன்னு கேட்டார். ஆண்டவர்கிட்ட பொய் சொல்ல முடியாது. நீங்க பொய் சொல்லி பழகின நீங்க ஆண்டவர்கிட்ட வந்து மாத்திட்டான் பார்த்தீங்களா, தன்னை வாழ்க்கையை மாத்திட்டான் பாத்தியா. சரி, எல்லாத்தையும் பொய் சொல்லலாம், ஆனால் ஆண்டவர்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில வந்து சிக்கல் தான். மனுஷகிட்ட பொய் சொல்லலாம், ஆனால் மனுஷகிட்ட பொய் சொல்ல, பொய் சொல்றீங்க அப்படின்னு அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது.
அங்க சொல்ற யோசிச்சு பாருங்க, உன் பேர் என்ன கேட்கிறார். இப்போ போய் சொல்ல முடியுமா? யாக்கோபு என்றான். ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? வாழ்க்கையை மாத்தினாக்கா வாழ்க்கையே மாறிடும். எப்படி மாத்தினா பாருங்க பாவம். அடுத்த வருஷம் வாசி பாவம் 22 வசனம். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேலோட வாழ்க்கையை மாத்திட்டார். பேரை மாத்துறாரு, ஜீவியத்தை மாத்துறாரு, சூழலை மாத்துறாரு. இல்லப்பா இப்போ வந்து நியூ பிகினிங் லைஃப்ல ஆண்டவர் நியூ பிகினிங் வச்சிருக்காரு. அவன் ஓல்ட் திங்ஸ் எல்லாம் பாசவே எல்லாம் கடந்து போகும். அது மாதிரி சொன்னார் அப்போது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். இதுவரைக்கும் இல்லாத பேர், யாருக்கும் வழங்காத பேர், ஒருத்தரும் வைக்கல, கர்த்தரே வச்சார் இந்த பேர். பிரைஸ்லான் சொல்லுங்கப்பா, இந்த பேர் யார் வச்சாரு? கர்த்தருக்கு தான் தெரியும். இஸ்ரவேல் என்று பேர் வைத்தாரு. அல்லேலூயா. எனப்படும் தேவனோட மனிதனும் போராடி மேற்கொண்டார், மனுஷனோட போராடி மேற்கொண்டார். அது மாத்திரம் இப்ப தேவனோட எண்ணத்திலும் போராடி பண்ண மேற்கொண்ட. அடுத்த வசனம் வாசிக்கும் போது அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும். பேர் சொல்லுங்க. நீங்க யார் ஆண்டரே? நான் பிரேயர் பண்ண ஆண்டரே, உங்ககிட்ட ஜெபம் பண்ணோம், உங்ககிட்ட பேசணும் ஆண்டரே, பேர் சொல்லுங்க. சொல்றாரு நாமத்தை அறிவிக்க வேண்டும். அதற்கு அவன் நாமத்தை அறிவிப்பான், நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனே உனக்கு தேவையானது ஆசீர்வாதப்பா, உன்னை ஆசீர்வதிக்கிறவர். இப்ப என்ன சொல்லுவான்? என்னை ஆசீர்வதிக்கிறவர் பேர். என்னடா வாழ்க்கை மாறிடுச்சு. ஆசீர்வதிக்கிறவர் அவர் பேர் என்ன? என்னை ஆசீர்வதிக்கிறவர் எனக்கு தெரியும் சொல்லுவான். அடுத்ததாக இவன் ஒரு பேர் வைக்கலாம், பெனியேல் என்ற பேர். அடுத்த வசனம். அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். இவன் பேர் வச்சான். யோசிச்சு பாருங்க, பெனியேல் என்று பெயரிட்டான். 31 அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. அவன் தொடை சுளுக்கினாலே நொண்டில் சூரியன் வச்சு உதயம். அவன் வாழ்க்கையில சூரியன் வெளிச்சம் வச்சு வாழ்க்கையில எழுவி பிரகாசி ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதவி. இருள் பூமியும் காரில் ஜலங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். மகிமை உன்மேல் காணப்படும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாத அடையாளங்கள். உங்கள் பாவத்தை மன்னிச்சாரு, வாழ்க்கையை மன்னிச்சாரு, வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். உங்களை மன்னிச்சார் என்றால் உங்கள் வாழ்க்கையே கர்த்தர் மாற்றுவார். ஆசீர்வாதமா இருக்கும், தேவனுக்கு மகிமையா இருக்கும். எல்லாருக்கும் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. எல்லாருக்கும் நீங்க வாழ்க்கையில பார்க்கும்போது உயர்த்தி வச்சு அவங்க மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாக. ஆகவே தன்னை தாழ்த்த வேண்டும். அவர் சொன்னார், அவன் பார்த்து பாவிகள் கிருபையார் சொன்னேன், இவனே நீதிமான் சொன்னார். ஒருத்தன் உயர்த்துறவனை பார்த்து அவன் கிடையாது நீதிமான், தன்னை தாழ்த்துறவன் நீதிமான் வச்சாரு. தன்னை தாழ்த்துறவனை கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு, தன்னை தாழ்த்துறவனை கர்த்தர் உயர்த்தி வச்சாரு. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அது மாத்திர மனம் திரும்பினவனை கர்த்தர் பாவத்தை மன்னிக்க வைத்தாரு. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கடைசியாக 6வதாக முதலாவதாக கலங்கின இருதயம், 2வது கலங்கின ஆவி, 3வது கலங்கின மனம், 4வது துக்க முகம் கர்த்தர் மாற்றினார். 5வதாக தன்னை தாழ்த்துகிறவன், 6வதாக கடைசியாக பார்க்கும்போது சங்கீதம் நீதிமானுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கும்? நீதிமான் இருதயம் எப்படி இருக்கும்? உறுதியாக இருக்கும். அவன் நொறுக்கப்படாது. நொறுக்கம் வந்தால் நெருக்கம் வந்தால் கான்பிடென்டா இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், உறுதியாக இருக்கும், திடமாக இருக்கும். சொல்றாரு 112 the book of Psalms 112 verse 6 to 8. book of Psalms 112 verse 6 to 8. சங்கீதம் 112 வசனம் வாசிக்கும்போது 6, 7, 8 வசனம் வாசிக்கும்போது அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தனம். வாழ்க்கை அசைக்கப்படாது, ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அது மாதிரி துர்செய்தி கேட்பீங்க, ஆனா கேட்கட்டா பயப்பட மாட்டீங்க, கலங்க மாட்டீங்க, திகச்சு போக மாட்டீங்க, குழம்பி போக மாட்டீங்க. இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். எப்படி இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும்? 8ஆம் வசனம் வாசிக்கும் போது சொல்றாரு, 8ஆம் வசனம் வாசிக்கிறப்ப அவன் இருதயம் உறுதியாய் இருக்கும், அவன் இருதயம் உறுதியாய் இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். பி ஸ்ட்ராங். அவன் தன் சத்துருகளை சரிக்கிறதை காண மட்டும் பயப்படாதிருப்பான். யோசுவாவை மோசே எப்படி ஆசை. உபாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 6, 7, 8 வாஸ்து ஜெபத்து போலாம். உபாகமம் the book of Deuteronomy chapter 31 verse 6, 8, 6, 7 and 8. உபாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனம் வாசிக்கும்போது நீங்க பலன் கொண்டு தினம் அவளுக்கு பயப்படவும் திகைக்கவும்
உன் தேவனான கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். 7வது வசனத்திலே வாசிக்கும் போது 7வது வசனம் வாசிக்க பார்ப்போம். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேல் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி பலம் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவருக்கு பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வாய், அதை இவர்கள் சுதந்திரிக்கும்படி நீ செய்வாய். ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்திட்டார். நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உயர்த்தி வச்சிட்டார். தி பிளெஸிங் வேர்ட்ஸ். அடுத்து 8வது வசனம் உனக்கு முன்பாக சொல்றாரு, வேற யாரும் முன்பாக போக மாட்டாங்க, நானும் வரமாட்டேன்ப்பா. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். நீங்க நொறுக்கப்படுவது அவசியம் இல்லப்பா. ஆண்டவர் உங்க மேல பிரியமாக இருக்கிறார். தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதும் இதை புறக்கணியில் அவர் ரிஜெக்ட் பண்ண மாட்டாரு. உங்களை மேன்மைப்படுத்துவாரு, உங்க வாழ்க்கையை மகிமைப்படுத்துவாரு. இந்த வசனத்தை அப்படியே உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றுவார். ஜெபம் பண்ணலாமா? கண்ணில் மூடுமா? பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் இந்த வெளியில எங்களை தாழ்த்துறப்பா. ஆண்டவரே, இந்த துவக்கின நேரம் முதற்கொண்டப்பா இன்டர்நெட் ஃபெயிலியர் இருந்துச்சுப்பா. ஆண்டவரே, இந்த மின்சாரம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுப்பா. ஆனாலும் நாங்கள் சோர்ந்து போகலப்பா தகப்பனே. உங்களோட சித்தம் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. எல்லா சோதனைகளும் எல்லா பாதையிலும் கடந்து வர வேண்டியது அவசியமாக இருக்கிறதுக்காக நன்றிடம் துதிரப்பா. அன்றுரே இவங்க வாழ்க்கையிலே கத்த பிள்ளைகளோட வாழ்க்கையிலே என்ன செய்ய சித்தம் பண்ணுகிறதோ அதுக்காக நன்றிடம் துதிக்கிறேன் கர்த்தாவே. நீ அதை செய்து முடிக்கிறதுக்காக சோத்திரம். நீ வாய்க்கப்படும், நீ பொறுப்படுத்தலும். எல்லா துதி கனம் மகிமை முக சத்துரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விண்ணப்பிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் ஊழலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உன் சமாதான கட்டிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட காத்து வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. Praise God.